வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி, நாம் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில நம்மளால வாசிக்க முடியும். நமக்கு வருகிற இக்கட்டுகளிலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடப்படும்போது, அவர் இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிறவராகவும், நம்மை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார். அப்படி நம் வாழ்க்கையிலே அவர் விடுவித்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொன்னால், இதே 107ஆம் சங்கீதம் 29, 30 வசனம் சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி. அமைதல்னால அவர்களுக்குள்ள சந்தோஷம் வருகிறது. கர்த்தர் நம்ம இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் போது, முதலாவது நமக்கு அமைதல் வராது. எப்படிப்பட்ட கொந்தளிப்பு இருந்தாலும் கர்த்தர் அதை அமர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரச்சனைகளை, இக்கட்டுகளை, நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள்ல நாம் பரிதபித்து இருக்கப்படும்போது, கர்த்தர் இறங்கி வந்து அந்த கொந்தளிப்பை அமர்த்தப்படும்போது அங்கே ஒரு அமைதி உண்டாகிறது. அப்படி அமைதி வருகிறதுனால நம் வாழ்க்கையில சந்தோஷம் வரும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரர் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து.